நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விரிவாக விவாதிப்பதற்கு அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் நிறுத்தப்பட்ட அம்மாவுடைய நலத்திட்டங்கள் வெற்று விளம்பரத்திலே நடக்கக்கூடிய விளம்பர அரசு என்ற தலைப்பிலே பார்க்கிறோம். 2016 மறைந்த புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா சர்வதேச அளவில் பேசப்படுகிற ஒரு பேராக மாறிப்போனது. இந்திய அரசியலிலும் அவருடைய புகழ் இன்றும் நிலைத்திருப்பதற்கு மிக முக்கியமான காரணம், அவர் தமிழக மக்களை தன் சொந்த குழந்தைகளாக நினைத்ததின் விளைவுதான் அது. ஏதோ புகழ்ச்சிக்காக ஒருவரை புகழ்வது என்பது பொய்மையை நாம் உலகத்திற்கு ஏற்றி வைப்பதாக ஒப்பாகும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பது கூட நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அவருடைய திட்டங்கள் ஈரானை தாக்கியது என்று சொல்ல முடியும். அம்மா உணவகம், ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு அந்த உணவை அவர் பார்த்து ரசித்து உள்ளமெல்லாம் மகிழ்ந்து சொந்த நாட்டில் அவர் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு திட்டமிட்டார். அம்மாவுடைய காலத்தில் கொண்டு வந்த பல திட்டங்கள், தொட்டில் குழந்தை திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான 50% திட்டம், அம்மா குடிநீர், அம்மா மினி கிளினிக், அம்மா இருசக்கர வாகன திட்டம், இப்படி எல்லா திட்டங்களும் மிளிர்ந்தது. ஒன்று கூட சோடை போகவில்லை. அம்மா உணவகம், தமிழ்நாட்டில் பேசப்பட்ட பெரும் பொருள் 3 திட்டங்களை சொல்கிறார்கள். அம்மா உணவகம், அம்மா மழைநீர் சேமிப்பு, அம்மா மினி பஸ், இப்படி பல விஷயங்கள். பெண் சிசு கொலைகளுக்கு எதிராக ஒரு சரித்திர நாயகியாக தன் காலத்தில் அதை நடத்தினார். பொது இடங்களில் தன் குழந்தையை அணைக்கும் தாய்க்கு ஒப்பாக அவள் மானத்தை மறைப்பதற்கு தனியறை. இப்படியெல்லாம் ஒரு தலைவி சிந்தித்தார், ஒரு தலைவர் சிந்தித்தார் என்றால் அந்த வரலாற்றில் அது ஒரு மாபெரும் விவகாரம். கிராமப்புற பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம், விலையில்லா கறவை மாடுகள் திட்டம், வெள்ளாடுகள் வழங்கும் திட்டம், மகளிர் சுய உதவிக்குழு திட்டம், மகப்பேறு சஞ்சீவி கிட்ஸ் திட்டம், பெண்களுக்கான 12,000 18,000 அவர்களுடைய உதவித்தொகை உயர்த்தியது, அரசு ஊழியர்களின் பேறுகால விடுப்புக்காக 3 மாதத்திலிருந்து 9 மாதமாக உயர்த்தியது, பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனியறை, பணிக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய விலையில் அம்மா இருசக்கர வாகனம், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த மாபெரும் மனுஷி ஆத்மா இன்று நம்மிடத்தில் இல்லை. அவருடைய திட்டங்களோ இன்றும் பேசக்கூடிய ஒரு திட்டமாக மாறியிருக்கிறது. கேள்விகள் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு அந்த இயக்கத்தினுடைய தலைவர்கள் முதல் அதன் அடிப்படை தொண்டர்கள் வரை இந்த திட்டத்தை உண்மையிலேயே எதிர்பார்த்து கண்ணீர் வடிக்கின்ற ஒரு களச்சூழல் தகுதியற்றவர்களின் கையில் ஒரு நிர்வாகமும் ஒரு அமைப்பும் ஒரு ஆட்சியும் ஒரு அரசியல் கட்சியும் மாறியிருக்கிறதா பேசப்போகிறோம். வாருங்கள். இந்நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்கு அதிமுகவின் சார்பில் சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்கள். சார் வணக்கம். அதை போன்று எழுத்தாளர் கல்வியாளர் திரு குமார் அவர்கள், அரசியல் விமர்சகர் கல்வியாளர் திரு ஜெகதீஸ்வரனோடு வழக்கறிஞர் திரு ராமநாதன். வணக்கம். திரு இளந்தமிழ் ஆர்வலன், நான் கொஞ்சம் பிரீஃபாக ஒரு 3 நிமிஷம் பேசியிருக்கேன். யார் பேசினாலும் அதைத்தான் பேசணும். தமிழக மக்களுக்கு இது மறந்து போகக்கூடிய விவகாரம் இல்லை. அதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரியாத விவகாரம் ஒன்றுமில்லை. இந்த தலைப்பினூடே உங்களின் கருத்தை தெளிவாக பதிவு செய்யுங்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, அம்மா அவர்கள் உருவாக்கி தந்த மக்கள் நல திட்டங்கள் எல்லாத்தையும் இருட்டடிப்பு செய்துவிட்டு அல்லது மூடு விழா நடத்திவிட்டு நாங்கள் தான் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம், சமூக நீதிக்கு காவலர்கள் என்றெல்லாம் பிதற்றிக்கொண்டு வெற்று விளம்பரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விளம்பர திமுகவினுடைய அரசின்
இந்த முகத்திரையை கிழிக்கின்ற ஒரு தலைப்பை இன்றைக்கு நம்முடைய ஜெயா பிளஸின் ஏன் என்ற கேள்வி நிகழ்ச்சி எடுத்திருக்கிறது. நீங்கள் அறிமுக உரையில் சொன்னது போல இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது முதல் ஆட்சி காலத்திலேயே அம்மா அவர்கள் முன்வைத்த மிகுந்த புரட்சிகரமான, அதே நேரத்திலே இந்த மனித குலத்தில் ஒரு பேரவலமாக தமிழ் சமூகத்திலே ஒரு கரும்புள்ளியாக இருந்த அந்த பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக அரசு இல்லங்களில் அல்லது மருத்துவமனைகள் எந்த இடமாக இருந்தாலும் சரி, குழந்தைகளை வளர்க்க முடியாவிட்டால் அங்கு வைத்திருக்கக்கூடிய அந்த தொட்டிலில் அந்த குழந்தையை போட்டுவிட்டால் அரசு அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி அவர்களுடைய வாழ்க்கை பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான அனைத்து வேலைகளையும் செய்யும் என்ற ஒரு மகத்தான மனிதநேயம் மிக்க ஒரு மாபெரும் திட்டத்தை இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய முதல் ஆட்சி காலத்தில் அம்மா அவர்கள் அதை அறிவிப்பு செய்தார்கள். வெரி குட். பிற்காலத்தில் வளர்க்க முடியாத ஆண் பிள்ளைகளை கூட அந்த தொட்டிலில் போட்டு வளர்த்து இன்னைக்கு அந்த குழந்தைகள் நன்றாக வளர்ந்து இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இது ஊரறிந்த ஒரு செய்தி. அப்படி தொடங்கிய அம்மா அவர்களுடைய அந்த நலத்திட்டங்கள் நிறைந்த ஆட்சி, அதாவது வெல்ஃபேர் கவர்மெண்ட் என்று சொல்லலாம். அம்மா அவர்கள் உலகத்தில் இந்த அளவிற்கு ஒரு நெருக்கடியான பொருளாதார அல்லது நெருக்கடியான வரி வருவாய் கொண்ட ஒரு குறிப்பிட்ட தொகையிலே பட்ஜெட் வைத்திருக்கக்கூடிய, வரவு செலவு திட்டம் வைத்திருக்கக்கூடிய, நிதி ஆதாரத்தை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு இந்த அளவுக்கு திட்டங்களை கொடுக்க முடியுமா என்று உலகளாவிய அளவில் பார்க்கும் பொழுது பின்லாந்து நாட்டில் மக்களுக்கு ஏராளமான உதவிகளை நலத்திட்டங்களை கொடுக்கறாங்க. உலக அளவில் பின்லாந்து அந்த நாட்டினுடைய அரசு தான் மக்களுக்கு ஏராளமான இந்த மாதிரியான திட்டங்களை, நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க. வெல்ஃபேர் ஸ்டேட் என்று உலகத்தில் சொன்னால், ஸ்டேட் என்றால் ஆங்கிலத்தில் ஒரு நாடு, கண்ட்ரி. கண்டிப்பா கண்டிப்பா. பின்லாண்டை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் அம்மா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் வெவ்வேறு காலகட்டங்களில் கொடுத்த திட்டங்கள் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய விஷயம். நீங்க கூட சொன்னீங்க, அம்மா உணவக அந்த திட்டத்தை ஈரான்ல இருந்து பார்த்து இது எப்படி சாத்தியமாகிறது, இது எப்படி நீங்க செயல்படுத்துகிறீர்கள் என்று பார்த்துவிட்டு சென்ற செய்தியை நாம் அறிவோம். அந்த திட்டம் பாத்தீங்கன்னா முதலாக சென்னை மாநகராட்சியில வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய் செலவில் மக்களுக்கு இது லாப நோக்கத்தோடு நடக்கக்கூடிய திட்டம் கிடையாது. இது ஏழை எளிய மக்கள், அதுவும் வேலைக்கு அதிகாலையிலே கிளம்பி போகக்கூடியவர்கள், வீட்டில் சமைத்து எடுத்துக்கொண்டு போக முடியாது, அவர்கள் வேலை செய்கின்ற இடத்துல பக்கத்துல உணவகங்கள்ல சாப்பிடக்கூடிய வசதி இருக்காது என்ற காரணத்தினால மிகவும் மலிவு விலையில, அது இட்லியாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, உப்புமா, சப்பாத்தி, தயிர் சாதம், மதியானம் உங்களுக்கு அந்த கிளறின சாதங்கள், எலும்புச்சம்பள சாதமாக இருந்தாலும் கருவேப்பிலை சாதமாக இருந்தாலும், இது உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டமாக இருந்தது என்று சொன்னால் அது மிகையல்ல. இந்த மாதிரி இலவச திட்டங்களை எல்லாம் கொச்சையாக பேசக்கூடிய ஒரு கெடுமதி படைத்தவர்கள் கூட இன்றைக்கு பல்வேறு மாநிலங்களில் இந்த திட்டங்களை தங்களுடைய அரசாங்கத்தின் சார்பில் மக்களுக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது, நாம் எவ்வளவுதான் இந்த திட்டங்களை ஆதரித்து பேசினாலும் அந்த திட்டம், அம்மா அவர்களுடைய சிந்தனையில் உதித்த அந்த திட்டம் என்பது தனக்காக தானே வாதாடி தன்னுடைய பெருமையை நிலைநாட்டிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு மிகுந்த ஒரு ஆழமான அறிவாற்றல் மிகுந்த ஒரு சிந்தனையாக, திட்டமாக அவை இருந்தன என்பதை நம்ம பார்க்க முடியும். அதே போல சுற்றுச்சூழல் அந்த ரீதியில பாத்தீங்கன்னா மழைநீர் வடிகால் என்பதை ஒரு கட்டாயமான ஒரு விஷயமாக மாற்றி தமிழ்நாட்டில், அது குறிப்பாக சென்னையில கிரவுண்ட் வாட்டர்ல டேபிள் என்று சொல்லுவோமா, அந்த நிலத்தடி நீர் அந்த அளவு உயர்வதற்கு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்திய அந்த மழைநீர் வடிகால் திட்டம் தான். கண்டிப்பா. அதே போல ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும், அவர்களுடைய துன்பத்தில் கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக 20 கிலோ விலை இல்லாத அரிசி அறிவித்தார். கண்டிப்பா கண்டிப்பா. அதோடு மலிவு விலையில், நியாய விலை கடையில மலிவு விலையில் மளிகை பொருட்கள், பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகள் என்று சொல்லி அதுல குறைந்த விலையில் தரமான காய்கறிகள், அம்மா உப்பு, அம்மா மருந்தகங்கள், அம்மா மினி கிளினிக், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதாவது ஒரு
வாழ்க்கை தரத்திலே மிகுந்த ஒரு சாதாரண அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு என்னென்னவெல்லாம் ஒரு உயர்ந்த தரத்திலே வசதியிலே பணக்காரர்களாக இருக்கக்கூடியவர்கள் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் கண்டிப்பா அரசினுடைய உதவியில், அரசினுடைய அனுசரணையில் சாமானிய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் சொன்னார்கள். அது அம்மா குடிநீராக இருந்தாலும் சரி, அம்மா சிமெண்டாக இருந்தாலும் சரி, அடுக்கிக் கொண்டே போகலாம். பாலூட்டும் அன்னையருக்கு பேருந்து நிலையங்கள்ல ஒரு மறைப்பு அறை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதே மாதிரி முதியோர் உதவித்தொகை அதிகரித்து கொடுத்தார்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போல மகப்பேறு பேறுகால அந்த விடுமுறையை 9 மாதம் வரைக்கும் உயர்த்தி கொடுத்தார்கள். பேறுகாலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்களுடைய உடல்நிலையை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அந்த நாட்டு மருந்துகள் கைப்பக்குவத்தில் கொடுக்கக்கூடிய சஞ்சீவி மருந்து பெட்டகம், பிறந்த குழந்தைகளுக்கு பச்சிளம் குழந்தைகளுக்கு பரிசு பெட்டகம் என்று சொல்லி 16 பொருட்கள் வசதி படைத்தவர்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய, அது கவுனாக இருந்தாலும் சரி, பவுடராக இருந்தாலும் சரி, சோப்பாக இருந்தாலும் சரி, விளையாட்டு பொருட்களாக இருந்தாலும் சரி, 16 பொருட்கள் அடங்கிய அந்த குழந்தைகள் பரிசு பெட்டகத்தை கொடுத்தார்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த ஒரு சுற்றுல முடிக்க முடியாது. அடுத்த சுற்றுல இன்னும் அம்மா அவருடைய திட்டத்தை சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கு திமுக ஒரு குறிப்பாக எப்படி நடந்து கொள்கிறது என்று சொன்னால், சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களுக்கும் எதிராகவே திமுக செயல்படுகிறது என்பதை நான் பல்வேறு தரவுகளை தருவதற்கு காத்திருக்கிறேன். அடுத்த சுற்றுல சந்திப்போம். சரி ஜெகதீஷன், அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு தலைவர், அவருடைய பார்வையை மனிதநேயத்தோடு, அவர் இன்று நம்மிடத்தில் இல்லை, மறைந்து போய்விட்டார், காலமாகிவிட்டார், காலம் அவரை அழைத்து சென்று விட்டது. இந்த திட்டங்களை எல்லாம் பார்க்கின்ற போது ஒரு கல்வியாளராக சர்வதேச அளவில் படித்துவிட்டு தான் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். உலகத்தில் அதிகமாக தெரிந்திருக்கிற நபர்களில் நீங்கள் ஒன்று. இது எப்படி உங்களின் பார்வையில் எடுத்துக்கொள்கிறீர்கள்? சொல்லுவாங்க, நீங்கள் கல்வி சார்ந்து கேட்டதுனால முதல்ல இந்த லேப்டாப் ஸ்கீம், நீங்கள் அவரோட ஆட்சி காலத்தில் 12வது படிப்பவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்பட்டது. நீங்கள் அது கூட முதல்ல எல்லாரும் இது உண்மையிலேயே பிரயோஜனமான திட்டமா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்பினாங்க ஆரம்பத்தில், ரொம்ப ஆரம்பத்தில். ஆனால் அது எவ்வளவு தூரம் பிரயோஜனமான திட்டமாக இருந்தது என்பது இன்று வரைக்கும் அந்த லேப்டாப்பை வச்சுட்டு தங்களுடைய அடுத்தடுத்து கல்லூரியில் போய் அதற்கு பயன்படுத்தி அதற்கான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுற வரைக்குமே இன்றைக்கி அது பயனுள்ளதாக இருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த கவர்மெண்ட் நான் முதல்வன் திட்டம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. சில பிள்ளைங்க கூப்பிட்றாங்க, நான் முதல்வன் திட்டம்லாம் சொல்கிறாங்க, ஆனால் எங்களுக்கு சில ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்குறாங்க, செய்கிறதுக்கு எங்கள்கிட்ட லேப்டாப் இல்லை. இன்றைக்கி அவங்க ஏதோ டிசைன் பண்ண சொல்கிறாங்க, ஏதோ பண்ண சொல்கிறாங்க, எங்களுக்கு ஏதோ லேப்டாப் இன்றைக்கி இல்லை. ஒன்றுமே இல்லை. 2011 ஆரம்பித்த திட்டம் கிட்டத்தட்ட அவரோட பெட் ப்ராஜெக்ட் மாதிரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட கோவிட் காலத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் எடப்பாடி பழனிசாமி வந்தார், அவரே கொஞ்சம் அதை ஸ்டாப் பண்ணிட்டார். கோவிட் காலத்தில் இருந்து அது குறைய துவங்கியது, குறைச்சிட்டார். திமுக ஆட்சி காலம் முழுசாக மூடு விழா தொடை தெரியப்பட்டது. நாங்கள் டேப்லெட்ஸ் கொடுக்க போகிறோம் என்னமோ சொல்லி சொன்னாங்க. இப்போ இந்த பட்ஜெட்டில் தான் 2025-26 மார்ச் மாதம் தங்கம் தென்னரசு என்ன சொல்லியிருக்காரு, 2000 கோடி ரூபாய் நாங்கள் அலோகேட் பண்ணுறோம். லேப்டாப்பா டேப்லெட்டாங்கிறது அந்த பசங்க சூஸ் பண்ணுவாங்க. நம்ம பேசிகிட்டு இருக்கிறது இப்போது கிட்டத்தட்ட மார்ச்சில் ஆரம்பித்து இப்போ நம்ம நவம்பரோட இறுதியில் இருக்கும். இன்றைக்கு வரைக்கும் அந்த அலோகேட் பண்ண 2000 கோடி ரூபாயால் எத்தனை மாணவர்களுக்கு லேப்டாப்போ அல்லது டேப்லெட்டோ கிடைத்தது? இது வரைக்கும் யாருமே கிடைக்கல. கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஜெயலலிதா அவர்கள் இது படிக்கின்ற பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் 2 பேருக்கும் அது செஞ்சாங்க. திமுக பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை, கல்லூரி மாணவர்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அதையாவது கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் இன்று வரை கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத. இதில் நாங்கள் ஃப்ரீயாக டேட்டா கொடுக்க போகிறோம் இப்படிலாம் சில கதைகள்லாம் சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி நம்ம படித்து ஒரு பக்கம் சொல்கிறாங்க, நாங்கள் ஜிஆரில் ரொம்ப சிறப்பாக இருக்கும், அதிகமான உயர்கல்வி படித்தவர்களாக, உயர்கல்வியில் நம்ம தான் தமிழ்நாடு தான் சாதனை படைச்சிருக்கெல்லாம் சரி, குவாலிட்டியாக இருக்கிறதுக்கு, குவாலிட்டியோட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது தேவையா இல்லையா? இன்றைக்கி டெக்னாலஜின்னு பேசினா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எங்கேயோ போயிட்டோம். பள்ளிக்கூட புத்தகத்தில் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 6வது புத்தகத்தில் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம், அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள், இன்னும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களால் இப்போ வீட்டில் போய் எனக்கு ஒரு லேப்டாப் வாங்கி கொடுனா கண்டிப்பாக வாங்கி கொடுக்க முடியாது. அது எப்படி முடியும்? அந்த ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட தான் இவங்க +2 படிக்கும் போதே, நீ +2 முடிச்சு அடுத்து காலேஜுக்கு போக, உனக்கு தேவைப்படும், காலேஜில் போனால் எனக்கு அங்கேயும் தேவைப்படும் அப்படின்ட்டு அந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான திட்டத்தை இவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி, சயின்ஸ் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் சரி, எக்கனாமிக்கல் எடுத்தாலும் சரி, ஜுவாலஜி எதை எடுத்தாலும் லேப்டாப் கண்டிப்பாக தேவை. அதாவது கணனி இல்லாமல் உலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியாது அப்படிங்கிறத ரொம்ப தொலைநோக்கு சிந்தனையுடன் மிக முக்கியமான ஒரு திட்டமாக இந்த திட்டம் இருந்தது. அந்த திட்டத்திற்கு ஒரு மூடு விழா. இதற்கு பிறகு இந்த திட்டம் இன்று வரை தொடங்கப்படவே இல்லை. அது டேப்லெட்டா இதுவா அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் போயிட்டே இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு பெரிய அக்கறையே இல்லை அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இன்னும் ரொம்ப முக்கியமான திட்டம், நம்ம ஏற்கனவே அந்த தங்கம் குறித்து பேசும்பொழுது நம்ம பேசணும்.
இந்த தாலிக்கு தங்கம் நீங்கள் பார்க்குறோம். நீங்கள் வந்து தங்கத்தோட விலை என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நீங்கள் எல்லாத்துக்கும் அம்மா கொடுத்த 50,000 ரூபா இன்னைக்கு கையில் இருக்குது. இன்றைக்கி வந்து தங்கம் குறித்து சாமானியர்கள் யோசிக்க முடியுமா? யோசிக்க முடியாது. ஐயோ நம்ம தங்கம்லாம் நம்ம வெள்ளியில் ஏதாவது பண்ணலாமா? ஆனால் அட்லீஸ்ட் தாலிக்காவது நமக்கு தங்கம் வேணும். நம்ம வந்து சம்பிரதாய ரீதியாக, நம்ம வந்து கலாச்சார ரீதியாக, நம்முடைய கல்ச்சரல் இது அது வந்து இல்லை அதெல்லாம் வேண்டாம் நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப கிராண்டாக பண்ணாதீங்க, சிம்பிளாக பண்ணுறதுக்கு தங்கம் வேணும். அப்போ அந்த தாலிக்கு தங்கம்ங்கிறது மிக முக்கியமான திட்டம். இவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அந்த திட்டம் வேண்டாம், அதற்கு பிறகு நாங்கள் உயர்கல்வியில் படிக்கிற பசங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் உயர்கல்வி போகிற பசங்க 100% இங்கே ஆயிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. இன்றைக்கி அந்த ரேஷியோ வந்து பெட்டரான ரேஷியோனா கூட ஒரு 50% தான் இருக்குது. இப்போ தான் பெண் குழந்தைகள் நிறைய பேர் கல்லூரிக்கு வராங்க. மீதி இருப்பவர்கள் அவர்களுக்கு இந்த திட்டம் பயனுள்ளதாக இருந்ததா இல்லையானா மிக மிக பயனுள்ள திட்டமாக இருந்தது. இன்றைக்கும் அது தொடர்கிறது. அந்த கையில் வச்சிருக்க லேப்டாப்பும் இன்னைக்கு இருக்குது. ஆமாம், லேப்டாப்பும் சரி, தங்கமும் சரி, இது எல்லாமே வந்து மிக முக்கியமாக ஒரு வேலை தேடி போன பிறகும் தன் சகோதர சகோதரிகளுக்கு அதை பயன்படுத்துகிறார்கள். நிச்சயம் பயன்படுத்துகிறாங்க. நீ அடுத்தடுத்து இன்னைக்குமே சார் நீங்கள் வந்து உன்ட்ட லேப்டாப் இருக்குது, ஆமாம் நான் 2012 வாங்கின லேப்டாப் 2013 வாங்கல, நீ அதை யூஸ் பண்ணு, நான் வேலைக்கு போயிட்டேன். இந்த லேப்டாப் நீங்கள் இன்னொன்று அதில் குவாலிட்டியாக ஒன்றும் பிரச்சனையெல்லாம் வரல, பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு குவாலிட்டியாக பிரச்சனை வந்துச்சு, ஒரு 3 வருஷம் தூக்கி போடணும் இல்லை, அது இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டே தொடர்ச்சியாக அது ஏன்னா +2 வாங்கினது தொடர்ச்சியாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டமாக அந்த திட்டம் தொலைநோக்கு திட்டம் இருந்தது. ஆமாம் சார், ஆமாம், காம்பேக்ட் தான். நீங்கள் வந்து தமிழ்நாடு அரசோட லோகோலாம் ஒரு ஆன் பண்ணோடைய ரொம்ப சிறப்பான ஒரு திட்டமாக இருந்தது. இன்றைக்கி வரைக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னு பார்க்குறேன். நீங்கள் அந்த அம்மா உணவகம் திட்டம், நீங்கள் அம்மா உணவகம் திட்டம் இல்லைன்னா இந்த கொரோனா காலத்தில் உண்மையிலேயே நம்ம ஊர்லேயும் பட்டினி சாவுகள் நடந்திருக்கும். கண்டிப்பாக நடந்திருக்கும். நீங்கள் இன்றைக்கி இருக்கிற திமுக அரசாங்கத்திற்கு அதிமுக மேலே வந்து ஒரு இது இருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் வந்த ஆட்சிக்கு வந்தவுடன் இவர்களை காப்பாற்றியது அம்மா உணவகம் தான். ஆமாம், ஃப்ரீயாக கொடுத்துருங்க, எல்லோருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருங்க, எல்லா தரப்பினரும். நீங்கள் ரொம்ப உண்மையிலே பொன்னான திட்டம். அதாவதுங்க, ஒரு திட்டத்தை நீங்கள் முடக்கிறீங்க, அதுக்கு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு, முடக்கிறீங்கன்னா அது வேறு விஷயம். இன்றைக்கும் ஏழை எளிய மக்கள் ₹1 இட்லி கிடைக்கிது, சப்பாத்தி கிடைக்கிது, தயிர் சாதம் கிடைக்கிது, சாம்பார் சாதம் கிடைக்கிது, இன்னொன்று குவாலிட்டியாக கிடைக்கிது. சும்மா ஏனோ தானோன்ட்டு ஏதோ ₹1 இல்லை, ரொம்ப மோசமாக இருக்க தரம் இல்லை. அந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குன்னு. ஆமாம், அவங்க தலையில கிளவுஸ் கையில ரொம்ப க்ளீனா சுவையாக. நான் எவ்வளோ தடவை அம்மாவோட சாப்பிட்டு எதை பார்த்தாலும் தூய்மையாக தான் இருக்கும். ஆமாம், எவ்வளோ தடவை போய் சாப்பிட்ருக்கேன். இன்னும் தூய்மையாக அவர் ரொம்ப நல்லா சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லை, அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் எல்லாம் குறைச்சிருங்கப்பா, அது நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க சொன்னாங்க கலைஞர் உணவகம் கொண்டு போகிறோம், அதுவும் கொண்டு வரல. சரி, ஏழை எளிய மக்களுக்கு வேறு பேர் மாற்றி அதுவும் செய்யலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக இங்கே பாதிக்கப்பட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஏழை எளிய மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அம்மா மினி கிளினிக் நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் மருத்துவர் சங்கங்களாக இருப்பவர்கள், அரசு மருத்துவர்கள் பல பேரோட கோரிக்கை, மக்களுக்காக பேசுகின்ற ஒரு கோரிக்கை, இன்றைக்கி வந்து ஓபிஸ் வந்து காலையில் வேலை செய்யுதுங்க, ஆனால் சாயந்தரத்தில் ஓபி கிடையாது. இல்லை, அது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களாக 1 மணிக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிடும். ஜெகதீஸ்வர் சார், இந்த ஃபஸ்ட்டு தலைப்பில் கிளினிக் சொன்னீங்க இல்லையா, ஓபி 12 மணிக்கு, அதை மட்டும் சொல்லி முடியும். அம்மா மினி கிளினிக் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து நீங்கள் வந்து ஜென்ரலாக ஓபி வந்து இன்றைக்கி 12 மணி க்ளோஸ், காலை 7 மணிக்கே கூட திறந்துருவாங்க. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களாக இருக்கலாம், இல்லை வந்து பொது மருத்துவமனைகளாக இருக்கலாம், அரசு மருத்துவமனைகள் நீங்கள் போய் பார்க்கலாம். பெரிய கியூ நிற்கும் எப்பயுமே. ஆனால் நீங்கள் யூஸ்வலாகவே ஒரு பையன் ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது இருமிட்டே ஒரு அம்மா காய்ச்சலாக இருக்குமா? அம்மா இருக்குமே. டக்குன்னு சாயந்தரம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். சாயந்தரம் இருக்கும் கிடையாது, இப்போ கிடையாது. அரசு மருத்துவமனைகளுக்கு போகலாமா? கிடையாது. மினி கிளினிக்கில் இருந்துச்சு. மினி கிளினிக் கொண்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட டாக்டர்ஸும் செவிலியர்களும் இருப்பாங்க. 24/7 காலையில் இருக்கும், சாயந்தரம் இருக்கும், நைட்டு சாயந்தரம் மாலை வரைக்கும் பார்க்கலாம். நீங்கள் அது இல்லாத போது என்ன பண்ணணும்? பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போகணும். ஒரு ₹300 காசு எடு, காசு இல்லை, நீ கொடுத்தா ஒரு வழி இல்லை. குழந்தைக்கு வந்து மருத்துவம் பார்க்கணுன்னா நீ மருந்து இருந்தெல்லாம் சேர்த்து ஒரு ₹500 செலவு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு எளிய குடும்பம். நீங்கள் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டு வர்ற அந்த பாப்பாவோ பையனோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்கள சேர்த்து காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலை. இதை போக்குற திட்டம் தான் மினி கிளினிக். நீ மினி கிளினிக் எடுத்தீங்கல்ல, அட்லீஸ்ட் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் நீங்கள் பொது மருத்துவமனைகளையும் சாயந்தரம் ஓபி ஓப்பன் பண்ணிட்டேன், ஓகே, அதுக்கு ஒரு மாற்றா செஞ்சுருக்காங்கப்பா. இல்லை, நீங்கள் செய்கிற திட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பழி உணர்ச்சி இருக்கலாம், ஆனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அல்டிமேட்டாக மக்கள் தான், சாதாரண மக்கள். அதுவும் ரொம்ப விளிம்பு நிலை மக்கள், ஏழை மக்கள், அதை அவங்க புரிஞ்சுக்காம இருக்கு. தினக்கூலிகள். பேசுவோம் திருக்குமார், பல திட்டங்கள் எங்களை கலந்துருக்கிறது. நான் அடிக்கடி பார்ப்பேன், இந்த தொட்டில் குழந்தை திட்டம் எனக்கு ரொம்ப கண்ணீர் வரும். கண்டிப்பாக அந்த மாதிரி திட்டம். சின்ன குழந்தைகள் வந்து முற்காடுகளில் தூக்கி வீசுவது, கழுத்தை நெரிப்பது, இதெல்லாம் பார்த்து கண்ணீர் வடித்தேன். அது கூட அம்மா வந்து ஒரு தாய், அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அதை குழந்தைய அப்படியே போட்டு போயிருங்க, யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோன்னா நாங்கள் பார்த்துக்குறோம். இதெல்லாம் வந்து உண்மையிலே இறைவன் மகத்தானவன், அவனை நாம் புகழ வேண்டும். சிறந்த உள்ளங்களைத்தான் அப்படித்தான் உள்ளங்களை ஏற்படுத்துவான்.
நேரடியாக வந்து அவன் செய்வதில்லை, உங்கள் உள்ளத்தில் சில செய்திகளை கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அதாவது நான் சமீபத்திலே ஒரு வீடியோ அந்த அம்மாவை பற்றி கேட்டேன். அது எப்போன்னா 1000ல் ஒருவன் படம் எடுக்கும் பொழுது கூர்க்கில் உடுப்பி பக்கத்தில் அந்த படம் ஷூட்டிங் எடுக்கப்பட்டதாகவும் ஒரு இடத்துல ஒரு போட்டில் எல்லோரும் போனோம், எல்லோரும் போயிருக்காங்க. ஷூட்டிங் முடித்து வரும்பொழுது எப்படி அப்போ அந்த அம்மாவுக்கு வயசு 15 வயசு. பொதுவாக சினிமா நடிகைகள் இளம் வயசு நடிகைகள் என்றால் கூட எப்போதுமே அவர்களை சுற்றி ஒரு 4-5 பேராவது இருக்கிறது எப்போதும் பழக்கமாக. அப்போது அது எம்ஜிஆருடைய உத்தரவு. ஆண்களை பற்றி பிரச்சனை இல்லை, பெண்களுக்குன்னா பாதுகாப்பாக இருக்கணுங்கிறது அவருடைய கட்டளை. ஆனால் போட்டு எல்லாரும் வந்து விட்டார்களாம். கடைசியில் இங்கே வந்து பார்க்கும் பொழுது ஒருத்தரை காணும். அது யார் என்றால் ஜெயலலிதா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் என்னென்னு எல்லோரும் பதட்டமாக போய் என்ன காணும்னு பார்த்தா கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் ஒரு போட்டில் தனியாக வந்துக்கிட்டு இருக்காங்களா அவங்களே தனியாக ஒரு போட்டில். அப்போ இங்கே வந்து பார்த்தாங்க, அதை பற்றி எந்த பயமோ சங்கடமோ இல்லாமல் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லோரும் பேசினாங்க, இது ஒரு தைரியமான ஒரு பெண், ஒரு மனுஷி, நல்லா படித்திருக்கிறது, நல்லா பேசியிருக்கிறது, நல்ல எல்லாம் இருக்கிறது, ஒரு தைரியமான பெண் என்று சொல்லி எல்லோரும் சிரித்தார்களாம். எம்ஜிஆர் அதை கொஞ்ச நேரம் ரொம்ப ஷாக் ஆகிட்டு காணுமேன்னுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப பாராட்டினதாக ஒரு தகவல் இருந்தது. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த அம்மையார் வாழ்நாளில் பெண்களுக்கு என்ன தேவை, பெண்களுக்கு என்னென்ன அடிப்படை தேவை, என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனாலும் எந்த தலைவரும் அதை அடிப்படையிலே ஒரு ப்ராக்டிக்கலாக அதை உணர்ந்து அதை சரி செய்வதற்கு முன்வருவார்களா என்று எனக்கு சந்தேகம். சாத்தியமில்லை. ஆமாம். எப்படி என்றால் அந்த பாலூட்டும் அறை இருக்கிறதே, அது மிக அற்புதமான அறை. அதை வந்து நீங்க எல்லாம் கற்பனை பண்ண முடியாது. கற்பனை ஒரு தாய்க்கு எப்படி ஒரு உள்ள எப்படி ஏற்பட்டிருக்கு பாருங்க. எவ்வளவு கூட்டம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் நெருக்கடியான இடங்கள்ல ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும், அழுதுன்னா அது என்ன செய்ய முடியும்? அந்த தாய் எவ்வளவு மானத்தை எப்படி அரவணைப்பு அந்த குழந்தையை சைக்கலாஜிக்கலா அதை எப்படி யோசிச்சு அந்த திட்டத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணாங்க. மழைநீர் வடிகால் திட்டம் அது எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான திட்டம், இந்தியா பூரா பேசப்பட்ட திட்டம். அவங்க அதை வந்து அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா, யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கண்டபடி எஃப்ஐஆர் போடுறது, பணம் வாங்கிட்டு போடுறது, அப்புறம் தேவைன்னா விடுறது, இந்த பழக்கத்தை மாற்றணும்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் முன்னக்கூட்டி அது சிஎஸ்ஆர் போடுறதுக்கு உகந்ததா இல்லை என்றால் அது எஃப்ஐஆர் போடணுமா அப்படிங்கிறது ப்ரிலிமினரியாக பார்த்து விசாரித்து அதுக்கப்புறம் முடிவெடுக்கிற ஒரு சிஸ்டத்தை எல்லாத்தையும் மரியாதையை உட்கார வச்சு சேர் போட்டு எல்லாத்தையும் அப்படி நடத்துறதுக்கெல்லாம் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதற்கெல்லாம் போலீஸ் அதிகாரிகள் அதுபோல் அதிகாரிகள் எல்லாம் வைத்து நல்லா நடத்தினார்கள். திறன்பட நிர்வாகம் இருந்ததால் தான் அந்த ஆட்சியை தொடர்ந்து அவங்க நடத்தினார்கள். ஆனால் அவர்கள் கொண்டு வந்த பல அற்புதமான திட்டங்களுக்கு இவர்கள் வேட்டு வைத்து விட்டார்கள். அதுதான் மிகப்பெரிய வேதனை. உதாரணத்துக்கு இந்த அம்மா குடிநீர் திட்டம் அது இப்போ இருக்கிறதா? இல்லை. அதே போல் அம்மா மினி கிளினிக் இருக்கிறதா? அதான் சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. ஒன்றும் இல்லை. அம்மா இருசக்கர வாகன திட்டம் எதுவுமே இல்லை. இல்லை இல்லை. கடைசி விளிம்பு நிலையில நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது அம்மா உணவகம். அதாவது அம்மா என உணவகம் பெயர் மாற்றப்படாமல் இயங்கி கொண்டிருக்கிறது. அது ஏதோ பழைய மாதிரி எங்கனதாக நான் கேள்விப்படவில்லை. அது ஜெகதீஸ்வரன் சொன்னது போல அந்த காலத்தில் அது ரொம்ப நான் ஒரு நாள் போய் சாப்பிட்டதில்லை. பட் என்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப சிம்பிளாக வீட்டுக்கு வேலைக்காராக வந்தாங்கன்னா நாங்கள் அம்மா 100 ஒரு ஆளுக்கு வீட்டில் வேலை ஏதாவது இருந்தால் வந்தாங்கன்னா 100 கொடுத்தா கூட அவ்வளோ சுத்தமாக இருக்கும். வேண்டாம் சார், எங்களுக்கு 100 வேண்டாம், எங்களுக்கு இப்போ 20 கொடுத்தோம், 5 பேர் வேலை செஞ்சாங்கன்னா 100 கொடுங்க போதும்ட்டு போவாங்க. இட்லி 1 ரூபா எப்படிமா அப்படின்னா, இல்லை அம்மா உணவகத்தில் பிரமாதமாக கிடைக்குதுன்னு சூடாக தருவாங்க, ரொம்ப சுத்தமாக இருக்கும், சுத்தமாக ஹைஜானிக்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ அதெல்லாம் இல்லை. புதுசாக இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இப்போ வந்து அதை நான் சொல்லவா என்னன்னு தெரியல, சில இடங்களில் ஓஎம்ஆரில் அல்லது நீலாங்கரையில் இந்த மாதிரி இடங்களில் ஓன் ஒய்ஃபை மாற்றுற பழக்கம் இப்போ வந்திருக்கு. புதுசாக ஒய்ஃபை ஷேர் பண்ணிக்கிறது. அது உலகத்திலும் பல கலாச்சாரங்கள் இல்லை. என்ன சார் தமிழ்நாட்டில் என்னைக்கு சார் இருந்தது? வெளிநாடுகளில் இருக்கலாம். நான் வெளிநாட்டுகளில் இருக்கிறது தமிழ்நாட்டை கம்பேர் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டுக்கு எப்போ என்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் கண்ட்ரி இது இப்போ வந்திருக்கு. உள்ள வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் தடுக்கிறதுக்கு ஜெயலலிதா மாதிரி இருந்தாங்கன்னா வருமா? அதெல்லாம் அந்த காலத்தில் இருந்ததா? ப்ராஸ்டியூஷன் எப்படி ஒழிக்கப்பட்டது? இப்போ என்னெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது? இப்போ ரொம்ப ஓப்பனாக நடந்து கொண்டு இருக்கிறது.
கல்லூரி பக்கத்தில் பார்த்தா எங்கேயாவது 4 இடத்துல அது இருந்துக்கிட்டே இருக்கிறது. எல்லாம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டு இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு அப்போ சட்டம் ஒழுங்கு நம்ம பேச வேண்டியது இல்லை, 1000 தடவை பேசியாச்சு. போதை கலாச்சாரம் இது அதில் தானே சேருது. ஆமாம், போதை கலாச்சாரம். ரியல் எஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் நாங்கள் தான், என்ன ஏர் ஸ்பேஸ் வரைக்கும் நாங்கள் தான்னு சொல்கிற அளவுக்கு வந்தாச்சு. மணல் கஸ்டடிக்கு போயாச்சு, மைண்ட் எல்லாம் போயாச்சு, சினிமா கம்ப்ளீட்டாக போயாச்சு, மோனோபோலி. ஆமாம், அவங்கள சார்ந்து தான் எல்லோரும் பிழைக்க முடியுங்கிற மாதிரி ஒரு நிலைமையை கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது, வருத்தப்படுறது, இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ சமீபத்தில் இப்போ இன்றைக்கி பத்திரிகையில் வந்த செய்தி என்ன, ஆதி திராவிடர்கள். சார், ஆதி திராவிடர்கள் அவர்களுக்கு இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கப்பட்டது? அவர்கள் படிக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும், மற்ற மாணவர்களைப் போல் அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும், அவர்கள் வாழ்க்கை தரம் உயர வேண்டும். இதுதான் இடஒதுக்கீடுடைய அடிப்படை நோக்கம். அதை அரசாங்கங்கள், எல்லா அரசாங்கங்களும் செய்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இப்போ சமீபத்தில் இன்றைக்கி பேப்பரில் வந்த செய்தியை பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம 2800 மொத்தமாக இருக்கிறது. மொத்த விடுதிகள் 1332 விடுதிகள் இருக்கிறதாகவும், அதில் வேலை பார்க்குறது கிட்டத்தட்ட கோவை, மதுரை, இந்த மாதிரி தென் மாவட்டங்களில் ஹாஸ்டல்ஸில் அதோடைய அவல நிலை சொல்லி மாளாது. இருங்க, சனி ஞாயிறு போயிடுறாங்களா சார்? சாப்பாடு கிடையாது. 15,700 சம்பளம் கொடுக்கறதாக இருக்கு. 39 ரூபா ஐயா ஒரு பிள்ளைக்கு. எவ்வளோ? திராவிட மாடல் அரசு 39 ரூபா. இதுதான் என்ன கிடைக்கும் சாப்பாடு? அது என்ன இத மோசமான கழிப்பிடங்கள், மோசமான கட்டடங்கள், மோசமான தரைப்பகுதி, எதுவுமே நல்லா இல்லை. 60,000 மாணவர்கள் கிட்டத்தட்ட படிக்கிறதாக இருக்கு புள்ளி விவரம் சொல்லுகிறது. மத்திய அரசு ஆதி திராவிடர்களுக்கு அனுப்பிய நிதியை தமிழ்நாட்டு திமுக அரசு ஏன் திருப்பி அனுப்பணும்? அதான் பயன்படுத்த தெரியலங்கிறத விட அதை அது நம்மளால் யூகிக்க முடியல. அவர் அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு, இப்போ முதலமைச்சருக்கு கவனத்தில் இருக்க இல்லையா, பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க, அந்த துறைக்குன்னு அதிகாரிகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 60,000 மாணவர்கள் படிக்கிற இடத்துல படிக்கிறாங்க. அதுக்கு 15,700 சேலரி கொடுக்குறதாக புள்ளி விவரத்தில் இருக்கிறது. சனி ஞாயிறானா நீங்கள்லாம் வீட்டில் போய் சாப்பிடுங்க. சனி ஞாயிறுலாம் நாங்கள் எங்களுக்கு லீவு. அஃபீஷியல் வாட்ச்மேன் உட்பட. ஐயா, அஃபீஷியல் விசிட் இல்லை, அதில் என்ன நடக்குன்னு பார்க்கல. ஆமாம், பொருள்களுடைய தரத்தை பற்றி யோசிக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை சார், எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் நாங்கள் ஆதி திராவிடர்கள், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட மாடல் அப்படி என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆதி திராவிட மாணவர்களுக்கே இந்த மாதிரி ஒரு அநீதி நடந்தால் அதை நம்ம யார்கிட்ட போய் சொல்றது? ரெண்டாவது பேசுவோம். தேர்தல்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. நீ சொன்ன மாதிரி சமூக நீதி, பெரியார் என்னெல்லாமோ பேசுறாங்க. இந்த விளிம்பு நிலை மக்களுக்கு தான் இதுக்கு சம்பந்தம் இருக்கா? அயோத்தியதாச பண்டிதர், தந்தை பெரியார், நீதி கட்சி, ஜஸ்டிஸ் பார்ட்டி, ராபின்சன் பூங்கா, நல உரிமை சங்கத்துல ஆரம்பிங்க. என்னெல்லாமோ 1915 நடக்குதா? ஒன்னும் நடக்கல. 39 ரூபா கொடுத்துருக்கீங்க அந்த பாவப்பட்ட பிள்ளைங்க. சனி ஞாயிறு சாப்பாடு இல்லப்பா, போங்கப்பா வீட்டுக்கு போங்க. அப்போ 100 கிலோமீட்டர்ல இருந்து சில பிள்ளைகள் வந்து படிக்குது. எந்த வீட்டுக்கு போங்க? எப்படி என்ன இது உடனடியா அரசாங்கம் பரிசீலிக்கணும். நான் தலைமைச் செயலாளர்ல இருந்து நான் எல்லாத்துக்கும் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இதை சீரியஸாக நீங்கள் முதல்ல எடுக்கணும். தேர்தலில் பெரிய உங்களுக்கு சிக்கல் சேர்ந்துடும். வேற என்ன இதில் அவங்க பாவப்பட்ட ஜனங்கள், அவங்களுக்கு கொடுக்குறத மட்டும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க. பேசும் வழக்கறிஞர் ராமநாதன் எந்த புள்ளியை தொட போறீங்க? அம்மாவுடைய சிறப்புல ஒரு சின்ன இதை சொல்கிறேன். ஆதி திராவிடர் நலத்துறைக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் அனுப்பக்கூடிய தொகைக்கு கூட கலைஞர் காலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக கலைஞர் இருக்கும்போது அவர் என்ன செய்வார்னா, கலர் டிவிக்கு அந்த பணத்தை ஒதுக்குவார். கலர் டிவிக்கு ஒதுக்குறீங்களே, இது ஆதி திராவிட மக்களுக்காக, தலித் மக்களுக்காக சிறப்பாக ஒதுக்கப்படுகின்ற தொகை அப்படின்னு சொன்னால், அந்த கலர் டிவி ஆதி திராவிட மக்களுக்கும் வழங்கப்படுகிறது அப்படிங்கிற அதிபுத்திசாலித்தனமான பதிலை சொல்லுவார். ஆதி திராவிட மக்களுக்கு மத்திய அரசாங்கத்தின் சார்பில் வழங்கக்கூடிய தொகையை ரோடு போடுறதுக்கு எடுத்துப்பாங்க கலைஞர் காலத்திலேயே. ஏங்க இப்படி ரோடு போடுறீங்களே, இது சிறப்பு நிதியை ஆதி திராவிட மக்களுக்கு தான் இதை செலவழிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், ஆதி திராவிட மக்களும் தானே அந்த ரோட்டில் போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அதிமேதாவித்தனமான ஆட்சி தான் கலைஞருடைய ஆட்சியும். இன்னொன்று தெரியுதா? என்ன உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறாங்க, அதுக்கும் 1000 ஆதி திராவிட நல்ல நிதி தான் பயன்படுது. நல்ல நிதி எத்தனை பேருக்கு தெரியும்? அதான் தெரியாது. அதான் அவங்க காசை எடுத்து அவங்க கையில் என்னப்பா வழி தேங்காய் அந்த மாதிரி தான் அந்த ஆட்சி, கலைஞர் ஆட்சியும் சரி, இங்கே இவருடைய முத்துவேலர் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியும் அந்த மாதிரி தான்.
ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். அதாவது சென்னை மாநகரத்துக்கு குடிநீர் வழங்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய திட்டத்தை, அதாவது தெலுங்கு கங்கைன்னு ஆந்திராவில் அழைக்கக்கூடிய தமிழ்நாட்டில் கிருஷ்ணா நதிநீர் திட்டம் அப்படின்னு அங்கேருந்து கிருஷ்ணா நதிநீரிலிருந்து இங்கே கால்வாயை வெட்டி இங்கே பூண்டி ஏரிக்கு வந்து பூண்டி ஏரியிலிருந்து இங்கே பூந்தமல்லி வரை செம்பரம்பாக்கம் ஏரி வரை அந்த தண்ணீரை கொண்டு வந்து சென்னை மாநகரத்திற்கு, அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் ஓடித்தான் அது வந்து செம்பரம்பாக்கம் ஏரியில் வந்து ஒழுகிறது, கலக்கிறது. ஆமாம், கலக்கிறது. அந்த ஏரி நீரை தேக்கி வைத்து தான் இன்னைக்கு சென்னை மாநகரத்துக்கு குடிநீர் வழங்கக்கூடிய திட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதே போல் அம்மா ஆட்சி காலத்தில் புதிய வீராணம் திட்டம் அப்படின்னு, ஏற்கனவே கலைஞர் காலத்தில் ஒரு வீராணம் திட்டம், வீராணத்திலிருந்து அந்த குழாய்களை போட்டு சென்னை மாநகரத்திற்கு குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்தை ஒன்றுமே நடக்காமல் ஊழல் மட்டுமே நடந்து அந்த குழாயிலெல்லாம் மக்கள் குடியிருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்துருப்பாங்க கலைஞர் ஆட்சியில். ஆனால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் காலத்தில் தான் அந்த திட்டத்தை புதிய வீராணம் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்து சக்ஸஸ் ஆக்கி அதை வந்து சென்னை மாநகராட்சி மக்களுக்கு, புறநகர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மக்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார். கலைஞர் காலத்தில் ஒரே ஒரு திட்டம், அந்த நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லி, நானும் ஒரு அணையை கட்டுறேன் அப்படின்னு சொல்லி திண்டுக்கல் மாவட்டத்தில் குடகனாறு அணையை ஒன்றை கட்டுறேன்னு சொல்லி அவர் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அது கீழே விழுந்தது. அதுதான் அவருடைய பணி. கலைஞர் காலத்தில் செய்யப்பட்ட ஒரே நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொன்னால் அதுதான். இப்படி தொலைநோக்கு பார்வையோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோ புரட்சித் தலைவர் அம்மா அவர்களோ தொலைநோக்கு ராமநாதன் இப்போ அம்மாவுடைய திட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்கல, ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும். ஆமாம், இது ரொம்ப சிறப்பு, என் மனசை கவர்ந்துட்டு. நீங்கள் எதை, உங்களுக்கு என்ன, எந்த திட்டம் உங்களை கவர்ந்தது? அதாவது வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியது. நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொன்னாலே ஒரு கோசாலை அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது நாங்கள் வந்து வெட்டுக்கு அனுப்பக்கூடாது, அதை மாடுகளை பாதுகாக்க அனுப்பணும் அப்படின்னு சொன்னால், மாடுகளை பாதுகாக்கக்கூடியதற்கு அந்த ஏழை மக்களுக்கு அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேருக்கு மேலே ஒரு வருடத்திற்கு மாடுகள் கொடுக்கக்கூடிய, ஆடுகள் கொடுக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு சொன்னால், இலவசமாக ஒன்றை கூட இலவசமாக கொடுப்பதை கூட விலையில்லாத அப்படின்னு ஆக்கினாங்க அம்மா அவர்கள். அந்த கண்ணியத்திற்காக ஒவ்வொரு ஆத்மாவுக்கான மரியாதை. ஆமா, விலையில்லாத அப்படின்னு சொன்னாங்க. விலையில்லாத கணனி திட்டம். அந்த மாதிரி ஆடு மாடுகள் கொடுக்கிறத கொச்சையாக பேசலாம், ஆனா ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய மகத்தான திட்டம். நீங்க ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தா ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் பார்த்தா அது 10 ஆட்டுக்குட்டி ஆயிரும். அந்த 10 ஆட்டுக்குட்டிகளை நல்லா வளர்த்தா 100 ஆட்டுக்குட்டிகளாக கூட வளர்த்து ஒரு பெரிய ஆட்டுப்பண்ணை அதிபராக கூட ஆகிவிடலாம். இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், வரலாற்றில் சில விஷயத்தை பதியணும். சசிகலா அம்மாவுடைய எண்ணத்தில் உதித்த திட்டம் தான் இந்த ஆடு மாடு. அவங்க அக்காட்ட போய் சொல்கிறாங்க நிறைய விஷயம். தஞ்சை மாவட்டத்தை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா தஞ்சை அவங்க தன் சகோதரிட்டு சொல்கிறாங்க, அக்கா இந்த திட்டம் நல்லா இருக்கும். உடனே அப்படியா, நல்லா இருக்குமே உடனே சொல்லி இது அவர்களே பகிர்ந்து கொண்ட செய்தி. நான் சொல்ற புரியுதா? ஆமா, அது இன்றைக்கும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார வலிமை கொண்ட திட்டம். ஆமா, பொருளாதார வலிமை கொண்ட எந்த வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய திட்டம். வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய திட்டம். அது வந்து பால் உற்பத்தியை அதிகப்படுத்துது. அதனால அது தொடர்ச்சியாக, அதாவது கிராமத்து மக்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடியது, பால் உற்பத்தியை அதிகப்படுத்தி ஆவின் பால் அந்த ஸ்கீமையே மேம்படுத்திய திட்டம். அதே மாதிரி 9 லட்சம் லிட்டர் அம்மாவுடைய காலத்துல. ஆமா, 27 லட்சம். அதுலயும் கூட வாங்குவதற்கு குமார் சார் 39 லட்சம். ஆமா, 40 லட்சம் 40 லட்சம் லிட்டர் அன்னைக்கு வந்து கொள்முதல் பண்ணி 13 லட்சம் கீழே போயிட்டு. ஆமா, அப்படி செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து இவர்கள் படிப்படியாக ஊழலாக ஆக்கி அதில் வந்து கொள்முதல் விலையை உயர்த்தாமல் அவர்களும் விவசாயிகளும் வந்து இன்னைக்கு வந்து தனியார் பால் கொள்முதல் நிலையங்களுக்கு அனுப்புகிறார்கள், நந்தினி பால் நிலையத்திற்கு அனுப்புகிறார்கள். குஜராத்திலிருந்து வந்து பால் கொள்முதல் செய்யக்கூடிய நிலைமை இன்னைக்கு வந்து உருவாக்கி, அதாவது ஏற்கனவே பல அரசாங்கங்கள் கட்டமைத்திருக்கின்ற விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக இவர்கள் வந்து செயலிழக்க செய்வதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஜெகதீசன், இந்த சுற்றுல இந்த தலைப்புல நீங்க என்ன பார்க்குறீங்க? இப்போ இவங்க சொன்னது எல்லாமே வந்து மக்களுக்கு பயனுள்ள திட்டமா? நிச்சயமாக மக்களுக்கு பயனுள்ள திட்டம், மக்கள் பயனடைந்த திட்டம். பயனடைந்த திட்டம். இந்த திட்டங்கள் தொடர்ச்சியாக இருந்ததால் மக்கள் மேலும் மேலும் பயனடைந்திருப்பார்கள். இதனால வந்து மக்களுக்கு நிறைய நன்மைகள் தான் கிடைத்திருக்குமே தவிர, நீங்கள் வந்து அது கிளினிக்காக இருக்கலாம், இல்லை அம்மா உணவகங்களாக இருக்கலாம்,
ஏன்னா எல்லாமே நம்ம எதற்காக அரசியல் என்பது ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறோன்னா இதுதான். நீங்கள் சும்மா ஒரு பேருக்கு அடையாள ரீதியாக சில விஷயங்கள் செய்யலாம். நான் ஒரு பேரை மாத்திரம் பார்த்தியா, நான் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி அடையாளமாக சில விஷயங்கள் செய்யலாம். அது வந்து ஒரு நாள் செய்தி மட்டும்தான், அது தாண்டி ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான திட்டங்கள் வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் துவங்கப்பட்ட எந்த ஒரு திட்டமும் ஒரு நீண்ட கால பயனை எப்பொழுதுமே மக்களுக்கு தந்து கொண்டே தான் இருக்கும். இன்னொன்று அதே நேரத்தில் அது முட்டுக்கட்டை போடும் பொழுது அதோடைய பயனை இவங்க வந்து நான் அதிமுக பழி வாங்கிட்டேன், இல்லை அவர்களை பழி வாங்கிட்டேன், அது கிடையாது. நீங்கள் உண்மையில் பழி வாங்குவது பொதுமக்களை, சாதாரண மக்களை தான். அவங்க தான் பாதிக்கப்படுறாங்க. எல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் அம்மா ஊடகம் இல்லைன்னா கொரோனா காலத்தில் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சிருப்பாங்க? உண்மை செஞ்சிருக்க முடியாது. இன்னைக்கும் நாளைக்கு ஏதோ வரக்கூடாது, ஒரு பேர் வருமானம் கிடையாது. ஆமாம், ரேஷன்ல அரிசி கிடையாது. ஆமாம், எங்க போய் சாப்பிடுவாங்க? எதுவும் சரி. வழிபோக்கர்கள், கோயிலில் கிடக்கிறவங்க, மசூதியில் தேவாலயங்கள் இருக்கிறவங்க, அனாதைகள் எங்க போய் சாப்பிடுவாங்க? இன்னைக்கு குமார் சார், தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. இந்த போராட்டத்தை கண்டுகொள்ளாத அரசாக இன்னைக்கு வரைக்குமே இருந்துட்டு இருக்காங்க. அவங்களை எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ணங்கிறது தெரியும். தூய்மை பணியாளர்கள் கடைசியாக தூய்மை பணியாளருக்கு 3 வேளை உணவு கொடுக்குறோம். எங்க கொடுக்குறீங்க? அம்மா உணவகத்தில் கொடுக்குறோம். கடைசியாக வந்து எங்க நிற்கிறார் பாருங்க அவர். அம்மா உணவு இல்லாட்டி எங்க கொடுப்பீங்க? நீங்க வீட்டில் சமைச்சு போடுவீங்களா டெய்லி? அதையும் பேர் மாற்ற முயற்சித்திருப்பார்கள். அது நடக்காது. இல்ல, அது இன்னும் பெரிய கொந்தளிப்பு. இல்ல, முதலாக இந்த பெரும் கொந்தளிப்பும் இழிவும் திமுக அரசு. இல்ல, நீங்க முதல் தினம் இந்த ஆட்சி அமைந்தவுடன் நீங்க நம்ம பகுதியில் தான் வந்து ஒரு 2 திமுக ரவுடிகள் வந்து என்ன பண்ணாங்க, போர்டை அடிச்சு உடைச்சாங்க. அது மக்களிடம் ஒரு பெரிய கொந்தளிப்பு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. அவங்க எலெக்ஷன் ரிசல்ட் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னவுடன் அவசரமாக அதெல்லாம் மாற்றப்பட்டது. மாசுவே எனக்கு பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. ஸோ அந்த கொந்தளிப்பு மக்கள்கிட்ட வருங்கிற தெரியுமா? அதனால தான் அதில் அடக்கி வாசிக்கிறாங்க. இல்லை, நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி திட்டங்கள் வந்து இன்னைக்கு இப்போ தூய்மை பணியாளர்களை நம்ம ஏதாவது சரி கட்டணும் அப்படின்னா கூட உங்களுக்கு உதவும் திட்டமாக அம்மா உணவு திட்டம் தான் இருக்குது. நீங்கள் அது என்றைக்குமே எடுக்கலாம் முடியாது. நீங்கள் மினி கிளினிக்கை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, இல்லை மற்ற திட்டங்கள் அம்மா குடிநீர், அம்மா உப்பு, நீ என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் வேறு. ஆனால் இந்த மாதிரியான திட்டங்களை நீங்கள் எதுவுமே கை வைக்க முடியாது அப்படிங்கிறதா இதோடைய சான்றாக நமக்கு காமிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற பார்க்குறோம். இன்னொன்று, நீங்கள் இப்போ இந்த ஆயுதிராவிடர் இதெல்லாம் பேசும்பொழுது பொதுவாகவே நீங்கள் வந்து இது சமூக நீதி ஆட்சி, சமூக நீதி தான் எங்களுடைய உயிர் நாடி, பிரதானம் அப்படின்னு அவங்க ப்ரொக்ளைம் பண்றாங்க. உண்மையில் அது நடக்குதா? எஸ், உண்மையிலே வந்து சமூக நீதிக்காக தான் நிற்கிறாங்களா? இந்த ஆதரவாளர் மாணவர்களுக்கு, இல்லை தேவேந்திரகுல வேளாளர் மாணவர்களுக்கெல்லாம் இவர்கள் சரியாக நீங்கள் வந்து அவங்களுக்கு போகிற ஃபண்ட்ஸை ஒதுக்கி பண்ணுறாங்களா? அவங்க ஹாஸ்டல் எந்த நிலையில் இருக்குது, அந்த பள்ளிக்கூடங்கள் எந்த நிலையில் இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே மோசமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு பக்கம் ஃபண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே அது நடக்குது. ஃபண்ட்ஸ் வந்து மேலேருந்து வரும்பொழுது நான் ஃபண்ட்ஸ் ஒதுக்கியிருக்கேன், அந்த ஃபண்ட்ஸ்லாம் எங்கே போகுது? ஐயா, திமுக 50 கோடி ஒதுக்கிச்சு. ஆமாம், ஆனால் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க? 20 கோடி 30 கோடி எடுத்துறாங்க. என்ன நீங்கள் அந்த ஃபண்ட்ஸ் போகிற ஃபண்ட்ஸ் நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நியாயமாக அவர்களுக்கு போய் சேர வேண்டிய அந்த நிதியை நீங்கள் ஒதுக்கிட்டீங்கனாலே நீங்கள் உண்மையிலே சமூக நீதியான ஆட்சி பாருன்னு சொல்லிட்டு போயிடலாம் நம்ம. அப்போ நீங்கள் அதை செய்ய மறுத்துக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் இது கூடுதலாக இப்போ சமையலர்கள் அவங்கள போக சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்போ 2 நாள் ஹாஸ்டல் யார் வந்து ஹாஸ்டலில் மெயினாக தங்குறாங்க? நான் டெய்லி வந்து போயிட்டு வர முடியாதுங்க, எனக்கு வேற ஒரு ஊர்ல இருக்கேன். ரொம்ப சொல்ல சாப்பாடெல்லாம் எனக்கு கஷ்டப்படுறதுனால தான் நான் ஹாஸ்டல்ல தங்கி நான் திருப்பூர்ல ஒரு புள்ள திருநெல்வேலியில் வந்து தங்கும். ஆமா, திருநெல்வேலி உள்ள போக கோவில். இன்னொன்று, அது வந்து என்னோட உரிமை. நீ வந்து இங்க தங்கி எனக்கு நீ சாப்பாடு போடணுங்கிறது உன்னோட கடமை. செய்ய வேண்டிய அவசியம். ஆண்டு வருமானம் செலவு. நீ இல்ல நீ கிளம்பு, நீ பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுத்துட்டு கிளம்புன்னா நான் இது முடியாத காரணத்தினால தான் நான் வந்து இங்க வந்தேன். அப்போ நீங்க மறுபடியும் என் வயிற்றுலையும் அடிச்சு நீ செலவு பண்ணி நீ அங்க போ அப்படின்னா இது அல்டிமேட்டா என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, நம்ம ஏன் போய் கஷ்டப்பட்டு அவ்வளவு தூரம் போய் படிக்கணும்? படிக்காம இருந்துடலாம். நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, உண்மையில நீங்க ஒரு பக்கம் என்ன சொல்றீங்க, GRS கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல அதிகமான மாணவர்களை நம் உயர்கல்விக்கு அனுப்பும் துறையாக இருக்கின்றோம் அப்படி பெருமை பேசுறோம். இன்னொரு பக்கம் இந்த மாணவர்கள் படிக்காம இருக்கிறதுக்கான வேலைகளை தான் இது மாறிடும். அது புரியாத ஒரு அரசாங்கம் எப்படி இருக்க முடியும்? இதெல்லாம் வந்து அந்தந்த துறை சார்ந்தவர்கள் இதெல்லாம் கண்காணித்து இதுக்கான சரியான நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் முக்கியம். குமார் சார், நீங்க ரெண்டாவது எடுத்துக்கிட்டு தூங்குறவனை எழுப்பிடலாம். ஆமாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை என்ன பண்ண முடியும்? சாத்தியமே கிடையாது. நம்முடைய முதலமைச்சர் கிட்டத்தட்ட அவருக்கும் 50 வருஷம் அரசியல் வாழ்க்கை இருக்கிறது. அவர் தந்தையார் ஏற்றத்தாழ்வுகள் பல சூழல்களில் பலவிதமான அவதாரங்கள் எடுத்து ஆட்சி நடத்தியிருந்தாலும் கூட அவர் காலத்தில் இருந்த குறை நிறைய விட இது மொத்தமும் உருட்டும் பெரட்டும் உண்மையை மொத்தமாக பொய்யை உண்மை போல் சொல்கிறதுன்னு தான் இப்போ நான் ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். யார் வேணாலும் என்ன வேணாலும் நினச்சி போட்டு எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு நம்மளுடைய முதலமைச்சரையோ இந்த அரசாங்கத்தையோ குறை சொல்லணுங்கிற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் பேசுகிறது, விவாதம் பண்ணுறது, நம்முடைய இந்த மாதிரி சேனல்களில் வந்து பேச வர்றவங்க, பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பொய்யை கட்டமைக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ஆளுநர் விஷயத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் டே 1லேருந்து எப்போ இருந்து பேரறிவாளன் கேஸ்லேருந்து நான் அந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அவங்கள விடுதலை பண்ண அன்றைக்கி நான் அழுதுட்டு பேசினேன் சன் டிவியில்.
அது 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 என்னுடைய நான் என்னுடைய உணர்ச்சி வசப்பட்டு பேசணும்னா என்னன்னு தெரியாது, அது அதை விட்டுருங்க. ஆனால் சட்ட ரீதியாக அதற்கு பிறகு நடந்த விவாதங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்ன, சட்டத்தில் என்னென்ன சொல்லப்பட்டது, அம்பேத்கர் ஏற்ற சட்டத்தில் அவருக்கு இருந்த, நான் ஜெகதீஸ்வரன்லாம் நிறைய விவாதங்களில் கலந்துருக்கோம், என்னெல்லாம் இருக்கிறது. ஆளுநரை போகிற போக்கில் அன்னைக்கு அண்ணா வந்து அரசியல் தலைவர் ஒரு காரணத்துக்காக சொன்னார், அதையே உண்மை போல் ரோடு போட்டு இடத்த ஃபவுண்டேஷன் போட்டு அதிலே கட்டடம் கட்டி அதை வச்சே பிழைக்கணும்னு நினச்சிட்டாங்க பாருங்கள், திராவிட மாடல். அது தப்புன்னு எத்தனையோ இடத்துல சொல்லி இப்போ குமாரையா அரசு எல்லாத்துலேயும் 11% வளர்ச்சி, எஃப்டிஏ ஃப்ளோ இன்ஃப்ளோ வந்துருச்சு, 11 லட்சம் கோடி வந்துருச்சு, டேக்ஸ் அதிகரிக்கும். அப்போ எல்லாத்தையும் தரித்திரத்தில் இருக்கீங்களேயா? தொழிலாளர்கள் அனைத்தையும் வாட்டுறீங்களே, அஃபீஷியலையா வாட்டுறீங்க, போக்குவரத்து தொழிலாளர்கள் வாட்டுறீங்க, இந்த பஸ் போடுது பாருங்க, அதுக்கு தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துக்கு காசு கொடுக்கல. இப்போ எல்லாத்துக்கும் தரத்துறோம். இப்போ மீட்ரு மாட்ட போகிறாங்களாம், வாட்டர் இதுக்கு மீட்ரு மாட்ட போகிறாங்களாம். எலக்ட்ரிசிட்டிலையும் இப்போ மாட்டியிருக்கிற மீட்டரில் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்து கொண்டு டிஜிட்டல் மீட்டர் ஏதோ ஆமாம் வந்து கொண்டு இருக்கு, அதிகமாக வருதுன்னு தான் மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை இருக்கு. நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையில் இது சேவை செய்யக்கூடிய துறைகள். நீங்கள் எதையாவது பண்ணிட்டு போங்க, அது வேற. ஆனால் நாங்கள் சேவைக்காக தான் இருக்கோம், இது கமர்ஷியல் கிடையாது, கமர்ஷியல் ஆட்டம் கிடையாது. இந்த இந்த இல்லைன்னா அதை மட்டும் சொத்தமாக ஒதுங்கிருங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் தான் நாட்டை ஆளணுங்கிறது அவசியமே கிடையாது. முகலாயர் ஆட்சி தான் நடக்கணுமா நம்ம நாட்டில்? அப்படி ஒன்றும் இல்லை. முகலாயருக்கு பின்னால் வந்து முகலாயருக்கு அப்புறம் பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப், அவங்க வாரிசு தானே. அதை போல தான் நடக்கணுமா? அந்த கட்சியில் இருக்கிற 2ஆம் கட்ட நிர்வாகிகள் ஏன் அதை அனுசரித்து கொண்டு இருக்கிறார்கள் என்று ஒன்றும் புரியல. இல்லை அது மட்டும் இல்லையே, துரைமுருகனுக்கு அப்புறம் கதிரானந்த், ஆமா, அது அப்புறம் சிகாமணி, நவாப், அவங்கெல்லாம் நவாப் சார். வீராசாமிக்கு அப்புறம் யாரு? ஆமா, அவங்கெல்லாம் நவாப், டிஆர்பி ராஜா, நவாப் பரம்பரை, அதுவும் பரம்பரை தான். ஆக இப்படி இருக்கு, அதற்கு மக்கள் ஓட்டு போடுறார்கள். அந்த அப்படி எப்படியாவது போட்டோம், இந்த மாதிரி விஷயங்களையாவது என்ன, இந்த நாட்டுக்கு என்ன தேவை, எதை செய்யணும். நம்ம அரசியலில் ஒவ்வொரு காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் பதவிக்கு வரும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள்ட்ட கேட்கும் பொழுது என்னுடைய மகன் என்பதற்காக அவர் அரசியலுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார், வரவே மாட்டோம் ஸ்டாலின் சொன்னார். ஆமாம் சொன்னார், சிந்திக்கவே மாட்டோம். இப்போ பொய் எவ்வளவு தூரம் வருது பாருங்க. பொய் அவங்களுக்கு ஒரு பொய்யாவே தெரியும், அது பொது வழியில் சொல்கிறாங்க எல்லா விஷயத்துலையும். இப்போ டிஜிபியை வந்து எதுக்காக மத்திய அரசு அனுப்பின பட்டியலை அனுப்பாமல் வச்சுருக்காங்க? இது என்ன நியாயம்? இது மத்திய அரசு டெல்லியில் இருக்குது, நீங்கள் ஆட்சியில் இருக்குது, அது என்ன? அதுக்காக அந்த சிஸ்டத்தை ஏன் வச்சுருக்காங்கன்னா, அதுக்கு நீங்கள் 3 பேர் அனுப்புங்க, அதை நாங்கள் பரிந்துரை பண்ணுறோம், அதில் ஒருத்தரை போடுங்கிறது எதுக்காக வச்சுருக்காங்க? இப்போ எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி, சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணி, கான்ஸ்டிடியூஷனுக்கு கேள்விக்குறியாக்கி, கேள்வி கேட்குற மாதிரி பண்ணி, கவர்னரை மதிப்பு குறைவாக பண்ணி, கவர்னர் தலைமையில் தான் ஆட்சி பேசுவோம் தமிழ்நாட்டில், அவரையும் சீர்குலைத்து அவரை பற்றி மிரட்டுறது, உருட்டுறது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இவங்களுக்கு என்ன மனநோய் ஆகிட்டா என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார். நான் அதை பற்றி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணதுனால, அதை பற்றி புக்குகள்லாம் எழுதுனதுனால எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நிச்சயமாக அது ஒரு தலைப்பே பேசுவோம். திரு இளந்தமிழ் சார், அம்மாவுடைய திட்டங்களில் ஒவ்வொன்றையும் நுணுக்கமாக பார்த்து ஒவ்வொருவரும் புலங்காகிதம் அடைகிறார்கள். அது அந்த கம்பேரிசன் தான் இன்னைக்கு ஒரு அனர்த்தமான ஒரு ஆட்சி. உங்களுடைய நிறைவு கருத்தை எப்படி பார்க்குறீங்க? புரட்சி தலைவி என்று பெயர் சொல்கிறோம். அந்த பெயருக்கு பொருத்தமாகத்தான் அம்மா அவர்களுடைய ஒவ்வொரு திட்டமும் அந்த அரசு நிர்வாகத்தில் அவர்களுடைய ஆளுமை இருந்தது என்று நாம் சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னு சொன்னா, கண்டிப்பா ஆசியாவிலேயே முதலாக முழுக்க மகளிர் மாத்திரமே இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்து இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். திரு குமார் அவர்கள் கூட சொன்னாங்க, ஒரு காவல் நிலையத்தில் வரவேற்பாளர் என்று ஒரு போஸ்டிங் உருவாக்கி ஒரு காவலரை, அது பெண் காவலரை அங்கே அமர வைத்து வருகிறவர்களுக்கு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு கேட்டு அங்கே வர்றவர்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மனிதநேயம் மிக்க ஒரு விஷயத்தை கொடுத்தது இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அதே போல மகளிருக்கான இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் கொடுப்பதற்கு எவ்வளவோ
33 விழுக்காடு கொடுப்பதற்கு எல்லாம் நாங்கள் தான் புரட்சியாளர்கள், திராவிட மாடல், பெரியாரின் பிள்ளைகள் என்று மார்தட்டி கொள்ளுகிறவர்கள் புறா 33% நிறைவேற்றுவதற்கு தலைகீழ நின்று தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 50 விழுக்காடு மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதுதான் புரட்சி தலைவி என்று அம்மா அவர்களை சொல்லுவதற்கு பொருத்தமான ஒரு செயலாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது. அதே போல தாலிக்கு தங்கம் நீங்க குறிப்பிட்டீங்க. ஒரு குடும்பத்துல ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்துல ஒரு பவுனுக்கு தாலி வாங்கி கல்யாணம் நடத்துறது என்பதெல்லாம் சாதாரண சாமானிய மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு, கூலி தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை, ரொம்ப கடினமான விஷயம். இன்னைக்கு உங்களுக்கு தங்கம் விலை 1 லட்சம் ரூபாய். ஆனால் தாலிக்கு தங்கம் என்பது ஏதோ அது தாலி பெண்களுக்கு அடிமை சின்னம் என்பதை போல பெரியார் கொள்கையை பேசுபவர்களாக நடித்து கொண்டு நாங்கள் மாதம் 1000 ரூபாய் பள்ளி மாணவர்களுக்கு, மாணவியருக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி 9, 10, 11, 12 ஆகிய 4 ஆண்டுகளுக்கு மட்டும் கொடுத்தா அது ஒரு 48,000 ரூபாய்க்குள்ள ஒரு மாணவருக்கு அந்த செலவு நின்று போகுது. இதுக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு ஆட்டோமேட்டிக்கா இருக்கு, ஏற்கனவே நடைமுறையில் இருந்த திட்டம். அப்ப அதுல பாதிக்கும் மேல அவர்கள் இந்த பணத்தை சுருட்டி வேற விஷயங்களுக்கு செலவழிப்பதாக காட்டிக்கொண்டு திமுக தன்னுடைய பாக்கெட்டுக்கு அதை எடுத்து செல்கின்ற ஒரு மோசடியை தான் செய்து அம்மா அவர்களுடைய திட்டத்தை இப்படி மூடு விழா செய்வதும், அதாவது இருட்டடிப்பு செய்வதற்கும் காரணம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி மட்டும் இல்ல, இவர்கள் செய்யக்கூடிய நிதி மோசடியும் ஒரு காரணம். இன்றைக்கு ஐயா குமார் அவர்கள் சொன்னாங்க, இந்த ஆதி திராவிடர் நலத்துறை மாணவ மாணவியர் விடுதியில குறிப்பிட்ட சனி ஞாயிற்றுக்கிழமை அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க, சமையல் செய்து கொடுப்பதில்லை, மாணவர்களை பாதுகாப்பதில்லை. இதுல நிதி மோசடி எப்படி இருக்கு என்பதை நான் சொல்லுறேன் பாருங்க. 50 ரூபாய் ஒரு மாணாக்கருக்கு உணவுக்கு ஒரு நாளைக்கு கொடுக்குது. ஆனால் இந்த அரசாங்கம் 35 ரூபாயிலிருந்து 40 ரூபாய்க்குள்ளதான் செலவழிக்குது. அதிலேயே 10-12 ரூபாய் நிதி மோசடி ஏற்கனவே நடக்கிறது. எனவே 50 ரூபாய் ஒரு மாணவருக்கு ஒதுக்கி இருந்தால் 60,000 மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த 2 நாட்களுக்கு 100 ரூபாய் என்று சொன்னால் அந்த மாதத்துல மட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2,40,00,000 ரூபாய் மிச்சப்படுது. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 57,60,00,000 ரூபாய் இதுல நிதி மோசடி இருக்கு. மாணவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள், ஆதி திராவிட மாணவர்களை, பட்டியலினத்து மாணவர்களை அலைக்கழிக்கிறார்கள், படிப்பை கெடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு ஒருபுறம் இருக்க, இதுக்கான ஒதுக்கீடு செய்யப்பட்ட அந்த தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 57 கோடி ரூபாய் இதுல மோசடி செய்து யார் வீட்டுக்கு போகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதா இருக்கிறது. கண்டிப்பா இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய மிக உச்சத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னவா இருக்குன்னு என்றால், நேஷனல் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் பியூரோல இருக்கக்கூடிய ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்றங்கள், அது கொலையாக இருந்தாலும், கொலை முயற்சியாக இருந்தாலும், பாலியல் வன்கொடுமை வழக்குகளாக இருந்தாலும் சரி 40 விழுக்காடு கூடியிருக்கு. அதுலயே உங்களுக்கு ஒரு கடந்த கடைசி 2024ஆம் ஆண்டு முடியக்கூடிய விவரத்துல 123 பாலியல் வன்கொடுமை வழக்கு தலித் பெண்களுக்கு எதிராக இருக்கிறது. அதில் 89 சிறுமிகள் 18 வயதுக்கும் கீழே இருக்கக்கூடிய பட்டியலினத்தை சார்ந்த சிறுமிகளுக்கு கொடுமை நடத்துகிறது என்று சொன்னால், இந்த திமுக அரசாங்கம் சமூக நீதியை பேசுவதற்கு, பெரியாரின் பெயரை, அம்பேத்கரின் பெயரை உச்சரிப்பதற்கு என்ன யோக்கியதை இருக்குது? சரி சார். வேங்கை வயல் ஒரு மோசமான எடுத்துக்காட்டு. கண்டிப்பா நெல்லையிலே நாங்குநேரியிலே மாணவன் சின்னத்துறை நன்றாக படிக்கிறான், பட்டியலினத்தை சார்ந்த மாணவன் என்று சொல்லுகிற அவனுக்கு நடந்த கொடுமையாக இருந்தாலும் சரி, ஆணவ கொலைகளாக இருந்தாலும் சரி, இப்படி தொடர்ந்து திமுக எதை தங்களுடைய கொள்கை, எதை நாங்கள் செயல்படுத்துகிறோம் என்று சொல்லுகிறார்களோ அது முற்றுமுழுதாக அதுக்கு எதிராக, இந்த மக்களுக்கு எதிராக நிற்கிறார்கள். எந்த திட்டத்தை எடுத்தாலும் அதை நடைமுறைப்படுத்துகிற திட்டமா இருந்தாலும் சரி, இருட்டடிப்பு செய்கின்ற திட்டமாக இருந்தாலும் சரி, நிதி மோசடி செய்து கொள்ளையடித்து தங்கள் வீட்டுக்கு, தங்கள் பாக்கெட்டுக்கு பணத்தை எடுத்து செல்கின்ற ஒரு மோசடி ஆட்சியாக இது இருக்கிறது என்பதை என்னுடைய நிறைவு கருத்தாக நான் பதிவு செய்கிறேன். ராமநாதன், உள்ளாட்சி அமைப்புகளில் அம்மா அவர்கள் இவ்வளவு 50% இடஒதுக்கீடு செய்தார்கள், அந்த நன்மையை செய்தார்கள், இதை செய்தார்கள் அப்படின்னு சொன்னால், அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுமே செய்யலையா அப்படிங்கிற கேள்வியை நீங்களும் கேட்கலாம், மக்களும் கேட்கலாம். திராவிட முன்னேற்ற கழகமும் நிறைய செய்திருக்கிறது. உள்ளாட்சி அமைப்புகளில் வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரை பணம் வாங்கி கொண்டு அவர்கள் வேலை கொடுத்தார்கள்.
இதை மத்திய அரசாங்கத்தினுடைய புலனாய்வுத்துறை கண்டுபிடித்து நீங்கள் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறையில் ஒரு எஃப்ஐஆரை போடுங்க அப்படின்னு சொன்னால் அதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்திற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் போகக்கூடிய அரசாங்கமாகத்தான் இது இருக்கிறது. இது ஊழலை காப்பாற்றக்கூடிய அரசாங்கம். 45 கோடி மோசடி நடந்திருக்காரு. 800 கோடி அதில் அந்த வேலைவாய்ப்புக்காக ஊழல் நடந்திருக்கிறது. எல்லா துறைகளிலும் இந்த 800 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது. அதை எதிர்த்து கூட இவர்கள் உயர்நீதிமன்றத்திற்கு போகின்றார்கள். இப்படி மணல் கொள்ளையாக இருக்கட்டும், காற்று, நீர், நிலம், ஆகாயம் அத்தனையிலையுமே ஊழல் செய்த கட்சி அப்படின்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார். பஞ்சபூதங்கள் சொன்ன ஆகாயம், நிலநீர், விண்வெளிக்குன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது யாரு? சபரீசன். அதற்கு மானியம். எனக்கு டக்குனு ஆகாயங்கிற ராமநாதன், ஆகாயத்துல என்னையா ஊழல் நடக்கும்? விண்வெளி கொண்டு போறதுக்கு ஒரு 350 கோடி. அதுல யாருன்னு பார்த்தா நம்முடைய, அது முதல்ல சொல்லல யாருன்னு, அப்புறம் 6 மாசம் கழித்து விண்வெளிக்கு போயிட்டு மறுபடியும் வர முடியுமான்னு தெரியல. நன்றி. அந்த மாதிரி அனைத்து துறைகளிலையும் ஊழலை கொண்டு வரக்கூடிய திட்டம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. எனக்கு இருக்கிற பெரிய வருத்தம் என்னவென்று சொன்னால், இந்த அரசு இந்த ஆள் போயோன்னா அதுக்கு அடுத்தால ஆல்டர்னேட்டிவ் அதிமுக வந்துடும், அதுதான் அந்த அந்த தகுதியோடு இருக்கிறது என்று எதிர்பார்த்தால், அதுலேயும் திரு எடப்பாடி பழனிசாமியால் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு பல தலைவர்கள் அதிமுகவிலிருந்து வேறு வேறு கட்சிகளுக்கு, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்னுமாவது இந்த நிமிஷத்துலையாவது இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நல்ல புத்தியை கடவுள் இறைவன் கொடுக்கணும். இன்னும் நாம் இருக்குமோ இல்லையோ, நாம் பதவியில் இருக்குமோ இல்லையோ, ஆனால் இந்த கட்சி இருக்கணும். மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று சொன்ன ஜெயலலிதா அவர்களாலும் அந்த சொத்துக்களெல்லாம் கொடுத்து இந்த ஆட்சியும் கட்சியும் இந்த மக்கள் நலனும் காலங்காலமாக தொடர வேண்டும் என்ற எம்ஜிஆருடைய எண்ணத்தையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும். திரு எடப்பாடி அவர்களே, தயவு செய்து இன்னைக்கு ராத்திரியாவது முடிவெடுங்க. எடுத்து ஒரு நல்ல நிலைக்கு எல்லாம் இழந்து திரும்பியாவது இழக்காமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பதற்கு இதையாவது வழி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் மறைந்து போன ஒரு ஆத்மா, ஒரு ஆன்மா, நீண்டகால திட்டத்திற்கு காடுள்ள அளவும், கடல் அலைகள் உள்ள அளவும், வானுள்ள அளவும், ஆதவன் மறைகின்ற அளவும் அவருடைய புகழ் சிலருக்குத்தான் இருக்கும். அப்படி ஒரு பரிசுத்தமான திட்டங்களின் தாய் இன்று நம்மிடம் இல்லை. அவர்களால் துவக்கப்பட்ட அந்த திட்டங்கள் இன்றும் பேசப்படும், நாளும் பேசப்படும், நாளை மறுநாளும் பேசப்படும். இந்த நிகழ்ச்சியில் எம்மோடு பேசிய அதிமுகவினுடைய இளந்தமிழாருடன் திரு குமார் அவர்கள், ராமநாதன், ஜெகதீஸ்வரன், உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.